ஜிபே எவ்வளோ வாங்கினேன், ஃபோன்பே எவ்வளோ, ஏன்னா அவ்வளோ சீப்பாக தெரியுது என்ன பார்த்தா மாதம்பட்டிகிட்ட காசு வாங்குறதுக்கு. இந்த பெண்ணிய போராளிகளை கேட்குறேன், இதே இந்த டாக்டர் மேடத்தை கேட்குறேன், இந்த எனக்கு இன்னொரு 2-3 வீடியோ பேசிய பெண்களை கேட்குறேன், நீங்களாம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தப்போ எங்கே போயிருந்தீங்க? இந்த நாய் கேஸ் போட்டோம் இல்லையா, இவங்களாம் நாய்க்கு ஆதரவாளர்கள். பவ் நாய் இருக்குல்ல, நாய் குரூப் இதெல்லாம் செம அலட்சியமா சிலப்பதிகாரம்னு பேர் சொல்ல தெரியல, அதை கடன் வாங்கி பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களே, உங்களை 1000 ஆசை வார்த்தைக்கு கூறி கூப்பிடுறாம்பல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா? எனக்கு கருத்து சொல்கிற நீங்களே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள். என்னைய கார்னர் பண்ணி திட்டணுங்கிறது மட்டும்தான் அவங்க இலக்கா இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஐடியா சொல்லுங்கிறேன். வணக்கம், நான் உங்கள் தமிழ்வேந்தன் வழக்கறிஞர். இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, மாதம்பட்டி இஷ்யூ கொஞ்சம் தீவிரமாக போச்சு. நான் அதில் ஐ ஸ்டாண்ட் மாதம்பட்டின்னு நான் சொல்லி பேசியிருந்தேன். ஆனால் ஆக்சுவலாக நான் எந்த க்ரைமையும் சப்போர்ட் பண்ணிலாம் எங்கேயுமே பேசினதில்லை. நிறைய பேர், எக்ஸ்பெஷலி நிறையா பெண்கள் என்னோடய வீடியோஸை எடுத்து ட்ரோல் பண்ணி அதை நடுவில் வச்சு இப்படி சொல்லுவாங்க, கழுவி ஊற்றுறதுமாங்கல்ல, நிறைய பேர் ஊற்றிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லை. ஒரு பெண்கள் இப்படி வெளியில் பேசுகிறத நான் ரொம்ப விரும்புகிறவன். பெண்ணிய விடுதலையை பற்றி உங்களை விட நன்கு நான் அறிவேன். நான் சொன்ன கருத்து என்னென்னா, அது என்னன்னே உள்வாங்கிக்கலை. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? எல்லோரும் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இதுக்கு ஒரு வீடியோ பதில் சொல்லுங்கள், நீங்கள் போடுங்க அப்படின்னு. பட் இதை வீடியோ நம்ம பதில் வீடியோ போட்டோ இல்லை வேறு எதுவோ பண்ணாலோ அந்த விஷயம் மேலும் மேலும் அது தேவையில்லாத ஒரு ட்ரிகரிங் ஆகிட்டே இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்றைக்கு வரைக்கும் ஜாய் கிரிசட்டா உனக்கு தான்மா கேட்குறேன், இந்த பேசின பெண்கள் யாராவது உனக்கு சப்போர்ட்டாக வந்தாங்களா, இல்லை வர்றாங்களா, வர போகிறாங்களா? இல்லை. அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு. அவங்க தன்னை ஒரு பெண்ணியவாதியாகவும் பெண்ணிய புரட்சியாளராகவும் தன்னை காமிச்சு கொள்வதற்கு ஒரு கண்டென்ட். ஜாய் கிரிசட்டாங்கிறது கண்டென்ட். இன்னொரு காஸ்டியூம் டிசைனர் லேடி பேசியிருந்தாங்க, ஒரு டாக்டர் மேடம் பேசியிருந்தாங்க. எல்லாரும் பேசக்குள்ள அந்த டாக்டர் மேடத்துக்கெல்லாம் என்ன வேகம் வந்துச்சுன்னா, நான் மோடி பேரை சொல்லியிருந்தேன். மாதம்பட்டி மோடிக்கு ஃபங்க்ஷன் பண்ணார், அதனால் அவர் கான்டாக்ட் இருக்குங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமாக மோடி கான்டாக்ட் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே மோடிக்கு தான் வேலையா அப்படிங்கிற லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மோடிக்கு இதுதான் வேலையானலாம் இல்லை, இவர் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு, அவருக்கு கான்டாக்ட் நெருக்க இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய வியூ. அமிதாப் பச்சன் இருக்காருன்னா, அமிதாப் பச்சன் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணார். நம்ம வீட்டில் சமயக்காரர் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அவர் நாளைக்கு ஃபோன் அடித்தா நான் எடுக்க மாட்டேறா, ஒரு ஹெல்ப் அவர் கேட்குறாருன்னா செய்வேனா சட்ட ரீதியாக ஒரு ஹெல்ப் கேட்குறாருன்ட்டேன்னா நான் செய்ய மாட்டேன். சிம்பிளாக சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன பிரச்சனை சார், மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னா, சரி ரைட், நான் பண்ணித்தரப்பா. இதுதான் ஒரு வழக்கறிஞராக என்னோடய ஸ்டாண்டு. இதுக்குள்ளே மாதம்பட்டியை நான் கவர் பண்ணுறதுக்காக பேசிட்டேன், அதில் போல் விமர்சனம் தம்பி. மாதம்பட்டி ஏதோ மாதம்பட்டிட்ட எவ்வளோ பே வாங்கினேன், ஜிபே எவ்வளோ வாங்கினேன், ஃபோன்பே எவ்வளோ, ஏன்னா அவ்வளோ சீப்பாக தெரியுது என்ன பார்த்தா மாதம்பட்டிட்ட காசு வாங்குறதுக்கு. ஆனால் இவங்க அதுக்குள்ளே இவங்களோட இமேஜினேஷன், இவன் காசு வாங்கிட்டு இருப்பான். இந்த பெண்ணிய போராளிகளை கேட்குறேன், இதே இந்த டாக்டர் மேடத்தை கேட்குறேன், இந்த எனக்கு இன்னொரு 2-3 வீடியோ பேசிய பெண்களை கேட்குறேன், நீங்களாம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தப்போ எங்கே போயிருந்தீங்க? என்னை பற்றி விமர்சிக்கணும்னா என்னை ஒரு 15 வருஷமாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த சமுதாயத்தில்ங்கிறது வரணும். எத்தனை பொதுநல வழக்கு போட்டிருக்கேன், எத்தனை வெற்றி பெற்றிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் நாய் மேட்ரு. இவங்க எல்லாம் இந்த எரிச்சல் நடந்தது என் மேலே. இந்த நாய் கேஸ் போட்டோம் இல்லையா, இவங்களாம் நாய்க்கு ஆதரவாளர்கள். பவ் நாய் இருக்குல்ல, நாய் குரூப், இதெல்லாம் நாயை பிடிச்சிட்டு போகிற குரூப்பு, பேஷன் ஃபேண்டசி குரூப்பு. நான் நாய்க்கு பொதுநல வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டுமா என் வழக்கு. நான் போய் ஆடுறேன், அங்கேயும் நின்று நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன். 1000 கோடி ரூபா ப்ராஜெக்ட், ஸ்டீபேஜ் பிளான்ட் சிஸ்டம், அதாவது ஸ்டீபேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு போட்டு வாதாடி அந்த பிளான்ட்டை நிப்பாட்டி வச்சுருக்கேன். 1000 கோடி ரூபா அரசாங்கத்தோட ப்ராஜெக்ட். இதில் சில பேர் சொல்கிறாங்க 200 ரூபா ஊப்பிடாங்கிறான். டேய், 200 ரூபாய்க்கு இருக்கிறனால அரசாங்கத்துக்கு இந்த கவர்மெண்ட்டு நான் ஃபேவராக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் என்ன தப்பு இருக்கோ அதை எதிர்த்து தான் நான் நினைக்கிறேன். அது ஏன் புரியலை உங்களுக்கு? அது மக்களோட இடம், அது ஒரு ப்ளே கிரவுண்டு, அதை எடுத்தாங்க. அதுவும் ஆல்ரெடி நான் பேசிட்டேன் அந்த வீடியோலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன், நம்ம யாருன்னு முதல்ல தெரியணும்ல. இவங்க அப்படியே ரொம்ப நையாண்டி நக்கலாக, இவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, செம அலட்சியமாக சிலப்பதிகாரம்னு பேர் சொல்ல தெரியல, அதை கடன் வாங்கி பேசுகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், கண்ணகி, மாதவி இது எல்லாத்தையும் நான் மிங்கிள் பண்ணி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். எதுக்கு சொன்னேன்னா, அப்போ அந்த புராண சங்க இலக்கியத்தில் சிலப்பதிகாரத்திலேயே கூட கண்ணகி போய் கோவலன்ட்ட சண்டைக்கு போகல. அவன் இன்னொரு பொண்டாட்டியை விரும்பி போயிட்டான். இன்னொரு விலை மாதரோட போயிட்டான். அவன் எனக்கு தேவையில்லைன்னு தான் இவங்க இருந்தாங்க. நான் இன்றைக்கே அதானே சொன்னேன். ஜாய் கிரிசல்டா பற்றி சொல்கிறாங்க. அந்த லேடி ஒருத்தவங்க, டாக்டர் ஒருத்தவங்க, அவங்களே ஒரு பணநொங்கு தின்னாக்க மார்பகம் வளரும்னு சொல்லி சிக்கின கும்பல் தான். ஓகேயா, நான் பேரெல்லாம் சொல்லலை. அவங்க என்னோடய வயதில் மூத்தவங்க. அவங்கள போய் கலாச்சி விடக்கூடாது. இதுவரை வரைக்கும் நான் சிலப்பதிகாரத்தை எல்லாத்தையும் பின் பண்ணி சொல்கிறேன்னா, எல்லா இடத்துலையும் பெண்ணு தான் பாதிக்கப்பட்டிருக்கா. இன்க்ளூட் ராமாயணத்தில் கூட பார்த்துங்க. சீதை தான் நெருப்பு வச்சு நெருப்பில் இறங்க சொன்னாங்க கடைசியாக. அட்லாஸ்ட் இந்த ஸ்டோரி. ஓகே, அதே ராவணன் சீதையை ஆசைப்பட்டு தூக்கிட்டு போனதோட விளைவு தான் ராவணனோட வீழ்ச்சி. அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளை பாவத்தில் கை வச்சோம்னா அதுதான் நடக்கும். இப்படி அது ராமாயணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஆழமாக போவோம். அப்போ சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், சங்க இலக்கியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாத்தையும் நான் சுற்றி கொண்டு வந்து நினைச்சது எதுக்குன்னா, இந்த ஜாய் கிரிசல்டா தன்னோட பிஸ்னஸே விட்டுருச்சு, கேரியரே விட்டுருச்சுன்னு அந்த டாக்டர் மேடம் சொல்கிறாங்க. டாக்டரோட அம்மா. ஓகேவா, பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. ரைட், விடுங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. நான் என்ன சொல்லியிருந்தேன் எல்லா வீடியோலையும், பெண்களே உங்களை 1000 ஆசை வார்த்தைகள் கூறி கூப்பிட்றாம்பல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையா? நான் பெண்கள் மேலே மதிப்போடு சொல்கிறேன். என்னை பெற்றதும் ஒரு அம்மா தான், என் கூட பிறந்ததும் சகோதரிகள் தான். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு யார் வேணுமோ சொல்லலாங்க. நம்ம நல்லபடியாக பத்திரமா இருங்க, காலேஜ் போனால் காலேஜ் போயிட்டு வாங்க, ஸ்கூல் போனால் ஸ்கூல் போயிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணால் கல்யாணம் எந்த வேலையோ அதை பாருங்கள் அப்படின்னு சும்மா சொல்கிறது எப்படி தவறாகும்? திங்குன்னு 24 மணி நேரமும் ரீல்ஸில் போட்டு குதிக்காதீங்க. குடும்பம் ஆடி போயிடும், குடும்ப ஸ்ட்ரக்சர் உடஞ்சி போயிடும். நாளைக்கு உங்கள் பொண்ணு பையன் அந்த தவறை செய்வாங்க, உங்களால் கேட்க முடியாது. இதை தான் நான் சொன்னேன். ஜாய் கிரிசல்டாக்கு என்ன பர்சனலாக எனக்கு அது வேலை வஞ்சகமாக என்ன? அந்த அம்மா நம்மளுக்கு கேஸ் நடத்தி என்னை காப்பாற்றி கொடுக்கறனால நம்ம அதை செஞ்சு தான் கொடுக்க போகிறோம். என்னோடய ப்ரொஃபஷன் அது. அதில் சில பேர் காசு கொடுத்தா அவன் கேஸ் நடத்தும். ஆமாம், காசு கொடுத்தா தான் நடத்த முடியும். காசு கொடுத்தா அப்படி கேஸ் நடத்துறது? 10 பேருக்கு நான் சம்பளம் 3 மாதம் ஆனாக்க ஆஃபீஸ் வாடகை கொடுக்கணுமே, இஎம்ஐ கட்டணுமே. காசு கொடுத்தா தான் கேஸ் நடத்த முடியும் தானே வக்கீல்? எல்லா வக்கீலும் இப்படி தானே. இலவசமாக நீ கேஸ் நடத்துவியாடா, என்ன வாடா போடான்னு சொல்கிறதுக்கு நீ யாரா முதல்ல? அவ்வளோ விமர்சிக்கிறீல்ல. நான் சொன்ன விஷயம் என்னன்னே புரியலை. சரி, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு நான் ஃபேவரட்டாக போட்டிருந்ததில் ஆண்களை விட பெண்கள் அதிக பேர் என்னை வரவேற்று கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க. சார், இட்ஸ் அ குட் மூவ், இதுதான் நல்ல, இதுதான் சரி, இதுதான் சரின்னு. காரணம், ஆண்கள் தான் காலங்காலமாக உங்களை ஏமாத்துறாங்களே, வஞ்சிக்கிறாங்களே. சிலப்பதிகாரத்தே சொல்லிட்டேன். அந்த அம்மா பேசுது, சிலப்பதிகாரம்னு சொல்ல தெரியலப்பா, பக்கத்தில் ஒருத்தர் எடுத்து கொடுக்குறாங்க. கீழால் பேப்பர், ஸ்கிரிப்ட் பேப்பர். இன்ன வரைக்கும் பேப்பர் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசுகிறது நம்ம அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலை. இந்த பதில் அவங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். முதல்ல நான் சொன்ன இந்த ஆன்சர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஏகவசனம், கைத்தட்டல், அவ்வளோ ஒரு அதை என்ஜாய் பண்ணுறாங்களாம், நகைச்சுவை பண்ணுறாங்களாம், காமெடி பண்ணுறாங்களாம். மாதம்பட்டி ரங்கராஜன் நீங்கள் ரிமாண்ட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்கள், நீ எத்தனை நாள் ஆச்சு? அந்த அம்மாவை யூடியூப்பில் பேசி பார்த்துட்டு நான் ஒரு சேனல்லே சொல்லியிருந்தேன், தம்பி, அந்த அம்மாவை பாட்டுக்க போயிட்டு டிவியாக பேசும். இந்த கண்டென்ட் முடிஞ்சு அடுத்த கண்டென்ட் வந்துட்டால் இந்த அம்மா ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான், தூக்கி போட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடுவாங்க, ட்ராவல் ஆகிடுவாங்க. நீங்கள் பேசி கழுவி ஊற்றிக்கிட்டு அப்படியே இருந்து லாஸ் உங்களுக்குன்னு சொன்னேன். இதை சொல்லக்கூடாதா? இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எந்த யூடியூப்பில் அந்த அம்மா வர்றாங்க? ஜாய் கிரிசல்டா எந்த யூடியூப்லேயும் வரல. சரி, 2வது விஷயம், முதல் வாழ்க்கை நீ உனக்கு தோற்று போச்சு. ஜாய் கிரிசல்டாவுக்கு கல்யாணம் பண்ணி ஃபெட்ரிக்கோட டிவோர்ஸ் ஆகிட்டீங்க. ரைட், அதை பற்றியெல்லாம் பேச வரல. அவங்களோட பர்சனலுக்குள்ளேயும் போக வேண்டாம். 2வது வாழ்க்கையை நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? மிக அழகாக சூஸ் பண்ணியிருக்கணும்ல, அதையும் கோட்டை விட்டாச்சு. 2வதுலேயும் குழந்தை என்னை அடித்தார், காதை கிழிச்சார், காதை சிவிடா போயிட்டு கம்ப்ளைண்ட் எப்போயே கொடுத்துருக்கலாமே. ஏன் 7 மாதம் வயதில் குழந்தையோட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? இன்னொன்று சொல்லியிருந்தேன், இந்த நேரம் பிள்ளைக்கு நல்லா காது கேட்கும், மூளையோட கடைசி கட்ட ஃபினிஷிங், உங்கள் உடம்போட க்ரோத், அந்த குழந்தை அந்த பூமியில் அது ஒரு 100 வருஷம் வாழ வேண்டிய குழந்தை. அது இப்படி நீங்கள் சேசனம் கோர்ட்டுமா இந்த நேரத்தில் அலைஞ்சிங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதிக்கும். நல்லபடியாக அந்த குழந்தைய பெற்று எடுங்க, அப்புறம் நீங்கள் உங்கள் சட்ட போராட்டத்தை மேற்கொள்ளுங்க. நான் அப்படி தான் நான் சொல்கிறேன். சட்ட போராட்டத்தை கூப்பிடுங்க, நான் கூட வர்றோம், சட்ட போராட்டம் நடத்தி கொடுப்போம். என்ன இருக்குது? உங்களை நீங்கள் அநீதியை உங்களுக்கு நடந்திருந்தா அதுக்கு போராடுறதுக்கு தயாராக இருக்கும். அதை விடுத்துட்டு இந்த யூடியூப்பாக உட்கார்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு 1 பைசா லாபம் இருக்காது, உங்களுக்கு இழப்பு தான், பேர் தான் லாஸ். நாளைக்கு நீங்கள் காஸ்டியூம் டிசைனர், நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன், உங்களை தூக்கி எறிகிறான் பாரு, அவன் முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும்.
வாழ்ந்து என்னையாய் நிராகரித்தாய் பாடுறா என் வாழ்க்கைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டு இருக்கணும். போட்டுக்கிட்டு அங்கனே பாரு தம்பி இங்கே நாறுதுன்னு அதை போட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஜஸ்ட் மணலி போட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? அதுதானே நேச்சரு. அதாவது ஃபெமினிசம் பேசுகிறோம்ட்டு அவங்க ஏதோ பர்சனலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க போடுற அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லிக்கிட்டாங்க, ரைட் விடுங்க தள்ளுங்க. ஃபெமினிசம்னா நீங்களாம் ஃபெமினிசம் கிடையாது. மதர் அன்னை தெரேசா ஃபெமினிஸ்ட். சுனிதா போனாங்கல்ல மேலே விண்வெளிக்கு, அவங்க ஃபெமினிஸ்ட். ஏன் ஜெயலலிதா ஆல்சோ ஃபெமினிஸ்ட் நான் சொல்கிறேனே. பெண்கள் சாதிக்காத துறையில் சாதிக்காதவங்களா? பி சுசீலா அம்மா சாதிக்கலையா? ஜானகி அம்மா சாதிக்கலையா? சொல்லுங்கள். பெண்கள் சித்ராம்மா நல்ல நண்பர் தான் நமக்கு. ஏன் அவங்களாம் சாதிக்கலையா? அவங்களாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? எல்லா துறையிலையும் பெண்கள் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேலுநாச்சியார் அன்னைக்கு போருக்கே போயிருக்காங்களே வாள் எடுத்து. அப்போ பெண்களை ஜெயிக்காமலாம் இல்லை. அந்த காலத்துலேயும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் தான், சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த பாலியல் வழக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், இந்த இருக்கா ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணுறா, நாளைக்கு எனக்கும் உனக்கு கருத்து வேறுபாடுன்னா பிரிஞ்சு தானே போயிடுறோம். அதே தான் லிவிங் டு கெதர் லைஃப் ஸ்டைலும். அவங்க சொன்னாங்க மோடி சட்டம் வந்துட்டு எல்லாம் சொல்கிறாங்கன்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் தான் ஜியோ ஏற்றுனீங்கம்மா, கோர்ட்டு சொன்னிச்சு. பட் அதை ஒத்துக்கிட்டதுல இந்த நாடு லிவிங் டுகெதர் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு. ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு ஒரே அறையில் இருக்கலாம். அது தான் போலீஸ் ரைடெல்லாம் இப்போ லாட்ஜில் விடுறது கிடையாது. பியூர் ப்ராஸ்டியூட்டாக தான் ரைடு போவாங்க. மற்றபடி ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு இங்கே தப்பு இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்படிங்க ஒரு லிவிங் டு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் இருக்கீங்க. அவர் சமையல்காரர், சமையல் வேலை முடிஞ்சுன்னா அவர் எஸ்கேப் ஆகுறாரு. அதோடு விட்டுற வேண்டியதான். அதை வேறு என்ன பண்ணுறது? எனக்கு கருத்து சொல்கிறேன். நீங்களே அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்கள். என்னைய கார்னர் பண்ணி திட்டணுங்கிறது மட்டும்தான் அவங்க இலக்காக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஐடியா சொல்லுங்கிறேன். நான் பொண்ணுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். கிறிஸ்டா, நான் உன் சகோதரனாக நினச்சிக்க. இதோடு விட்டுட்டு உன் வேலையை நீ பாரு. உன் காஸ்டியூம் டிசைன் வேலையை மறுபடியும் கிளம்பி புத்துணர்ச்சியாக போய் பண்ணி அதில் ஜெய். அதுதான் வழி. நீ வாழ்க்கையின் விரக்திக்கு வந்துட்ட. நீ இவனை நம்பிட்டேன், பல்லு விளக்கி விட்டேன், ஷூ பாலிஷ் போட்டேன், சாக்ஸ் மாட்டி விட்டேன், எல்லாம் சொல்கிற. காஸ்டியூம் டிசைனர் அதை செய்கிறது தான்மா. ட்ரெஸ் மாட்டி விடுறது, சாக்ஸ் மாட்டுறதுலாம் காஸ்டியூம் டிசைனரோட வேலை தான். அது செய்கிறாங்களே சினிமாவில் பார்க்குறேன்னு. போட்டதுக்கு பிறகு இங்கே துணியை டச் பண்ணுறது, இங்கே தைக்கிறது எல்லாம் பண்ணுறாங்களே. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு எல்லா இடத்தையும் டச் பண்ணி தான் மேக்கப் போடுறாங்க. இது அவங்களோட வேலை. இது இதோடு விட்டுட்டு உன்னோட ப்ரொஃபஷனை பாரு, உன்னோட கேரியரை விட்டுறாது. யாரும் சொல்கிறேன் தோத்துட்டோம் ஒத்துக்கிட வேண்டியதான். ஆம், தோத்துட்டோம். அதுலேருந்து கிளம்பி மேலே வரணும். அப்போ என்ன செய்யணும்? நம்மளோட தொழிலை விட்டுறக்கூடாது. இந்த யூடியூப்பில் பேசுகிறது தான் எனக்கு ஒரு ஃபேஷன், அவ்வளோதான். இது என்னோடய ப்ரொஃபஷன் கிடையாது. என்னோடய ப்ரொஃபஷன் வழக்கறிஞர். எல்லாம் கேட்குறான், கோர்ட்டுக்கே போக மாட்டேன். 10 பேர் போகிறான்டா எனக்கு கோர்ட்டுக்கு டெய்லி. எனக்காண்டி 10 பேர் போயிட்டுருக்கான். நான் 20 வருஷம் ஆகி போச்சு. இன்னமும் நான் வந்து மல்லு கட்டி நிற்க முடியும்? முக்கியமான கேஸ்னால் போகிறது தான், பார்க்குறது தான். சில பேர் கிளைண்ட்டு நேரில் பார்க்கணும் பிரியப்படுவாங்க, அவங்களுக்கு போகிறது வர்றது நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். 24 மணி இதிலே உட்காந்துருக்குறாங்க. இது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரலாம். அதுக்கு மேலே லைட்டில் உட்காந்து கண்ணும் போயிட்டு எனக்கு. யூடியூப்பில் பேசுகிறது கண்ணு போயிட்டு, உங்கள் கண்ணு பட்டனும் கண்ணே போயிட்டு எனக்கு சுத்தமாக அவிஞ்சு போச்சு. ரைட் சைடு தெரியாமல் போயிட்டு. இல்லை பொழுதுனே கேட்குறான், யூடியூப்பில் பேசுறிய பேசுனியா? உன்கிட்ட தான் ஒரு கேமரா தான் வாங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சு பேச. என்ன கெட்டு போச்சு? ஒரு செல்ஃபோன் ஆன் பண்ணி பேச வேண்டியது தானே? குப்பை தொட்டி ஆகிவிடும், வெறும் எஃப்ஐஆர் ஆகிடும், ஜெயிலுக்கு தான் போகணும். இவ்வளோ சொல்கிறேன். இந்த ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு நல்ல அறிவுரை யாராவது சொன்னாங்களா? அதை டியூன் பண்ணி அதை அப்படியே சென்டிமெண்ட் ஆக்கி அழ வச்சு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யூடியூப்போட ஸ்ட்ராட்டஜி. நீ அழுதுகிட்டே கிடக்க வேண்டியதான். ஆனால் யாரும் உனக்கு நீதி சொல்ல மாட்டாங்க. நீ கூப்பிட்டு பாரு ஃபோன் பண்ணி, போராட வாங்க அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க. இந்த போராளிகள் இருக்காங்க, திடீர் போராளிகள், ஃபேஸ்புக் போராளிகள், அவங்க கூட கீழே வரமாட்டாங்க. நான் உனக்கு நல்லது சொல்கிறேன். குழந்தைய நல்லபடியாக பெத்தேடு, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளு, வழக்கறிஞர் வச்சு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வழக்கு நடத்து. அப்பயும் வழக்கு ஜெயிக்காதுமா. 50-50 சான்சஸ் உள்ள வழக்கு இதெல்லாம். ஏன்னா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு. உன் குழந்தைக்கு மாதம்பட்டியோட குழந்தை அப்படின்னு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்க வைப்பாங்க. இது பின்னாடி நீ ஒரு 5 வருஷம் சுற்றணும். அதை புரிஞ்சிக்க. முதல்ல ஒரு 5 வருஷம் ட்ராவலே ஆகும். இந்த கேஸு மென்டல் டார்ச்சர் ஆகிடும். இதே வேலையாக தான் இருக்கும். 24 hours செக்அப் பண்ணி ஒரு இயரிங்கில் ஏற்றி இது உன் குழந்தையா, இவருக்கு பிறந்தா, உனக்கு குழந்தையா, உனக்கு பிறந்தான்னு உன்னை விசாரித்து அடிச்சிடுவாங்கம்மா. நீ சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறதுனா இதுதான் சொல்யூஷன். உன் குழந்தைக்கு மாதம்பட்டியோட ஓன் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக ஷேர் உண்டு. யாரோட குழந்தைக்கு இந்த குழந்தை ஜாய்கிர்ஸ்லாவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு. ஆனால் அது மாதம்பட்டியோட குழந்தை தான்னு நிரூபிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அவருடைய பொறுப்பு இல்லை, ஓன் பொறுப்பு அது.
அவர் என் குழந்தை இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது அவரோட பொறுப்பு. இதெல்லாம் கேஸ். இதுக்குள்ளே எல்லாம் வந்து ஆளாளுக்கு வாயில் வந்தது பேசுகிறாங்கப்பா. சட்டம் அடித்து விட்றாங்க. அது வியூஸ் போதா ஒவ்வொன்று வீடியோ போட்டு விட்றது. அதில் என் வீடியோ வேறு நடுவில் ப்ளே பண்ணி வர காமிக்கிறீங்க. அப்போ கூட உங்கள் வீடியோ இண்டிவிஜுவலாக ஓடலை. என்ன ப்ளே பண்ணி நான் பேசுனதில் ஒரு அரை மணி நேரம் வீடியோ இருக்கணும் தம்பி. அதில் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து கொஞ்சம் கிரிஞ்சா, கொஞ்சம் ராவா ஒரு மாதிரி இருக்கும். அந்த இல்லாமல் எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் இந்த மாதிரி நான் பேசிகிட்டே இருக்குது சரியா? கொஞ்சம் ஏதாவது ஏறி இறங்கி இருக்கும். அந்த வீடியோ அதை மட்டும் கட் பண்ணி காப்பிரைட் இல்லாமல் என்னோட இதெல்லாம் அழிச்சுவிட்டு, இது என்னோடய சேனல் பேரெல்லாம் அழிச்சிட்டு அந்த வீடியோ நடுவில் ப்ளே பண்ணுங்கள். தாராளமாக என் வீடியோ எப்படி ப்ளே பண்ணியங்க. எனக்கு அதுவும் ஒரு பப்ளிசிட்டி தானே, விளம்பரம் தானே. பெரியார் தான் சொல்லுவார் அடிக்கடி, உன் எதிரி தான் உன் விளம்பரமே. அவன் தான் உன்னை அதிக நேரம் பேசிகிட்டு இருப்பான். மாதம்பட்டி அவர் வேலையை பார்க்க போயிட்டார். சாய்க்கு ரிசல்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அவ்வளோதான், அவங்களும் தெரிஞ்சிட்டு. நம்ம இதில் ட்ராவல் பண்ணணும். 7 மாதம், இப்போ 8வது மாதம் எவ்வளோ நேரம் அதில் ஜேர்னி பண்ண முடியும்? ஒதுங்கி அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாம் இத்தனை நாள் வாயை திறக்கலை. அந்த மேட்ரு அவங்க இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வக்கீலை பார்த்தீர்களா, அவரை பார்த்தீர்களா, எப்படி பேசிட்டார் பார்த்தீங்க, எப்படி பேசிட்டார், நிஜத்தை பேசிட்டேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் உண்மையா எது நெசம், நீ ஏமாந்துட்டியா, நீ எதிர்த்து நின்று போராடுறதுக்கு ஒரு பெரிய வலிமை வேணும் தம்பி. முதல் விஷயம், ட்ராவல் பண்ணுறதுக்கு பணம் வேணும். முதல்ல காசு வேணும்ல. இது எதுவும் இல்லாமல் நம்ம எப்படி அதில் ஜெயிக்க முடியும்? சிம்பிளாக கேட்குறேன். அதனால் உன்னுடைய ப்ரொஃபஷனை பாருமோ, கெரியரை பாரு. நீ விஜய்க்கெல்லாம் ஜில்லா படம்லாம் நீ பண்ணியிருக்க. உன்னோட சிக்னேச்சர் துணி கடையிலேருந்து எல்லா டீட்டெயிலும் எனக்கும் தெரியும் கிரிசல்டா மேடம். உங்கள் திரைத்துறையில் உள்ளவங்கள்ட்ட லீடு வாங்கி தான் பேசினேன். ஏதோ அவன் பேசுகிறது இவன் பேசுகிறதா வச்சு இல்லை. நிறையா விஷயங்கள் நான் பேசவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்வியலாக இருந்துச்சு. உங்களுக்கும் மாதம்பட்டிக்குள்ள பிரச்சனை நீங்கள் தனியாக தீர்த்துக்கங்க. நீங்கள் வந்து கேமரா முன்னாடி வந்தீங்கன்னா இவர்கள்லாம் நீ ஊருகாக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை. நான்லாம் விட்டு இது இந்த டாப்பிக்கே விட்டு போயிடுச்சு. நம்ம அதுக்கு அடுத்து இந்த டாபிக் வந்துட்டோம். அடுத்த கரண்ட் இஷ்யூஸ் நிறையா வந்துட்டேன். சன்ரூஃப் காரு மேட்ரு அது இதுன்னு கரண்ட் அப்டேட்டு சொசைட்டியில் அன்றாடம் நடக்கிறது தான் நான் வீடியோவை போடுறேன். ஆனால் நீங்கள் அந்த மேட்டர்லேயே உங்களை நிற்க வச்சுட்டாங்க. நீங்கள் உங்களோட கேரியரை பாருங்கள், உங்கள் குழந்தைய பாருங்கள். இந்த திடீர் போராளிகள் உங்களை யாருக்கும் உதவி செய்ய வரமாட்டார்கள். நன்றி.